கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய தலையின் மேல் அமரும். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, நீதிமானாய் நடக்கும் பொழுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி நியாயமான வழியிலே கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் நீதிமானாக மாறுகிறோம். வேதத்தை வாசிப்பதினால், திருச்சபைக்கு போவதினால் ஒரு மனிதன் நீதிமானாவதில்லை. வேத வசனத்தின்படி வாழும்போது நீதிமானாக நாம் மாறுகிறோம். நாம் நீதிமானாக இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய தலையின் மேல் தங்கும். நம்முடைய தலையின் மேல் தங்கும்போது அது நம்முடைய சரீரத்திலே பலத்தையும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும், நம்முடைய பிரயாணத்திலே ஒரு பாதுகாப்பையும், நம்முடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அதே வசனத்தில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அன்பான தேவஜனமே, நீதிமானாய் வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தங்கும். துன்மார்க்கனாய் வாழ்ந்தால் கொடுமை அவனுடைய வாயை அடைக்கும். வாய் அதிகமாய் பேசலாம், திறமை இருக்கிறது போல் தோன்றலாம், மற்றவர்களை வாய் அடைக்க பண்ணும்படி பேசலாம். ஆனால் ஒரு நாளில் அவர்கள் வாயை அடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும். விரோதமான காரியங்கள் வரும்போது அவர்களால் ஜெயங்கொள்ள முடியாது, திகைத்து நிற்பார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிற நீதிமானுடைய வாழ்க்கையிலே சிரசின் மேல், தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.